இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடிகனை பார்க்க போய் செத்துருக்கிறான்? கட்டுக்கடங்காத கூட்டம் இல்ல இது, கட்டுப்பாடு இல்லாத கூட்டம். இது கொள்கையற்ற கொள்கையுள்ள கூட்டம் இல்ல, இது கூமுட்டை கூட்டம், இது தற்கொலை கூட்டம், இது ரசிகர் கூட்டம். அதை உடைச்சு சுக்கு சுக்கா போடத்தான் நினைக்கிறோம். நாங்க தூக்கி தூர போட்டுருவோம். ஆனா உன்னைய வீழ்த்துவதாண்டா எங்களுடைய முதல் இலக்கு. 41 உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா பேசுறாமா. செட்டில்டு 2 பட்டனை கழட்டி விட்டு மைக் போட்டா சினிமாட்டிக் ஆயிரும். மொழி போர்ல மொழிக்காக செத்த தமிழ்நாட்டுல ஒருத்த மூஞ்ச பார்க்க செத்தா என்று சொல்வது எவ்வளவு பெரிய கேவலமடா, கேவலமடா. மூஞ்ச பார்க்க போய் செத்து போயிட்டாங்க. யாரும் பேச்ச கேட்க போல, அவனை பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போய் செத்துட்டான். அவ்வளவு கொடூரமாடா இருக்கும். எனக்கு அந்த வண்டியை பார்க்கும் போதெல்லாம் இந்த ராட்சசன் படத்துல ஒரு வண்டி வரும், டங் 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 ஒரு வண்டி வரும் பாருங்க. அந்த வண்டி மாதிரியே இருக்கு அந்த வண்டியை பார்க்கும்போது. 41 உயிர் போயிருக்கிறது. உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க, அவங்கள விட்டுருங்க. சிஎம் சார் எப்படி சிக்கிருக்கோம் பாருங்க. வீரம் படத்துல நம்ம தல அஜித் சொல்லுவாப்ல, டேய் நீ ஆட்களை தொடரமுடா, என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ரஜகல்ல புல்லகல்ல அப்படி ஒரு பாட்டு வரும்ல, அதுல சொல்லுவாரு. இவர் அதை பார்த்துட்டு அஜித் இருந்து காப்பி அடிச்சு, சிஎம் சார் நீங்க என்னைய தாண்டி அவர்களை தொடுங்க. யார் உன்னை தாண்டி தொட்டது? பழிய தூக்கி போடுறான், பழிய தூக்கி. சீன பத்திரிகையில எழுதுறா, நடிகனை பார்க்க போய் 41 பேர் செத்து போயிட்டாங்க. சீன பத்திரிகை காரி துப்புகிறது. கேவலமா இல்ல? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடந்திருக்கு? மோகன்லால் இல்லையா? மம்புட்டி இல்லையா? சல்மான் கான், ஷாருக் கான் இல்லையா? உலக நாடுகள்ல ஹாலிவுட் ஹீரோ டாம் குரூஸ் மிகப்பெரிய ஹீரோ. அவரை பார்க்க என்னையாவது கூட்டம் கூடி செத்ததா செய்தி உண்டா? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடிகனை பார்க்க போய் செத்துருக்கிறான்? திமுக 1 to 1 எங்களுக்கு 1 to 1. யாராவது காட்டு திமுக இடுமோனம் கார்த்திக் மாதிரி, சல்மான் மாதிரி, பாத்திமா ஃபர்கானா மாதிரி, மதிவானா மாதிரி, எங்க தங்கச்சி மகளிர் மாணவர் பாசை பொறுப்பாளர் திமுக காட்ட. திமுக இப்படி ஒரு மேடை போட்டு நாங்க போட்டுலாம் அவன் 5 நிமிஷம் எங்களுக்கு தூக்கி தூர போட்டுருவான். ஆனா உன்னைய வீழ்த்துவதாண்டா எங்களுடைய முதல் இலக்கு. 41 உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா பேசுறாமா. செட்டில்டு 2 பட்டனை கழட்டி விட்டு மைக் போட்டா சினிமாட்டிக் ஆயிரும். இதுக்கு 11 மணி நேரம் ஆலோசனை பண்ணிருக்காங்க. வீக வகுப்பாளரை வைத்துக் கொண்டு கட்சி நடத்துறவன் இல்லை அண்ணன் சீமான். இந்தியாவுக்கே வீகத்தை வகுத்து கொடுக்க வந்தவன் எங்களுடைய அண்ணன் சீமான். நாங்க எமோஷன் ஆயிட்டாரு, அவர் ரொம்ப சென்டிமெண்ட், அவர் ரொம்ப குழந்தை மாதிரி. அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வராரு? இப்படி எமோஷனல் ஆனவர், சென்டிமெண்ட் ஆனவர், வீக்கானவர் என்றால் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் களத்தில் நம்மளை விட்டுட்டு ஓடுவாரா, ஓட மாட்டாரா என்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். என் அன்பிற்குரிய மக்களே,